என்ன தம்பிகளா 60 இன்ச் டிவில ஐபிஎல் பார்த்துட்டு இருக்கீங்களா? சோஃபாவுல சாஞ்சுக்கிட்டு ஏசி காத்துல மேட்ச் பாக்குற உங்களுக்கு ஒன்னு சொல்லவா? இந்த 90s கிட்ஸ் நாங்க பார்த்த அனுபவம் இருக்கே, அது ஒரு தனி எமோஷன். அன்னைக்கு ஊருக்கே ஒரு 4 பேர் வீட்டில் தான் டிவி இருக்கும். வெள்ளிக்கிழமை ஒளியும் ஒளியும் பார்க்க 25 பைசா, ஞாயிற்றுக்கிழமை படம் பார்க்க 50 பைசான்னு காசை சேர்த்துக்கிட்டு அந்த வீட்டு வாசல்ல போய் நிப்போம். அந்த வீட்டுக்காரங்க டிவி பெட்டியை திறக்கிற அந்த நிமிஷம் இருக்கே, அது எங்களுக்கு தியேட்டர் கதவு திறக்கிற மாதிரி. ஆனா இந்த கிரிக்கெட் மேட்ச் வந்தா மட்டும் வேற வழியே இல்ல. எல்லாரும் நேரா பஞ்சாயத்து டிவிக்கு தான் ஓடணும். ஏன்னா ஊருக்கே அது ஒன்று தான் பொதுவான டிவி. ஒரு ஊரே திரண்டு வந்து அந்த ஒரு சின்ன பெட்டி முன்னாடி மண் தரையில உட்காந்துருப்போம். மேட்ச் அங்க ஓடும், ஆனா வைப் மொத்த ஊருக்கும் பரவும். இன்னைக்கு உங்க போன்லயே மேட்ச் பார்க்கலாம். ஆனா அன்னைக்கு சிக்னல் போனா ஒருத்த மொட்டை மாடிக்கு ஓடி ஆண்டனாவை திருப்பணும். இன்னும் கொஞ்சம் இடது பக்கம், இன்னும் கொஞ்சம் வலது பக்கம்னு கீழ இருந்து ஊரே கத்தும். ஒரு வழியா சிக்னல் கிடைச்சு வந்துருச்சுன்னு ஒரு சத்தம் வரும் பாருங்க, அதுதான் உண்மையான விக்டரி. தம்பி, நீங்க ஏசி ரூம்ல தனியா உட்காந்து மேட்ச் பாக்குறீங்க. ஆனா நாங்க அந்த மண் தரையில ஒருத்தர் மேல ஒருத்தர் சாஞ்சுக்கிட்டு சச்சின் அடிக்கிற ஒவ்வொரு ஃபோருக்கும் ஊரே சேர்ந்து போடுற அந்த சத்தம் இருக்கு. அதுக்கு முன்னாடி உங்க ஹோம் தியேட்டர் சரவுண்ட் சிஸ்டம்லாம் ஒண்ணுமே இல்ல. வசதிகள் பெருகிடுச்சு. ஆனா அந்த பஞ்சாயத்து டிவி கொடுத்த சந்தோஷம் இப்ப இருக்கான்னு கேட்டா டவுட் தான். சரி, நீங்க அந்த பஞ்சாயத்து டிவில ஊரோட உட்கார்ந்து பார்த்த மறக்க முடியாத மேட்ச் எது? கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.